வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் இனியன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏர் ஏசியா ஃப்ளைட்ல எப்படி வந்து வெப் செக் இன் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வெப் செக் இன் பண்ணுவதால என்னென்ன அட்வான்டேஜ்ன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வெப் செக் இன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய மொபைலுக்கு போர்டிங் பாஸ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த போர்டிங் பாஸ வச்சுக்கிட்டே நீங்க வந்து ஏர்போர்ட் உள்ள வந்து என்ட்ரி ஆக முடியும். அடுத்தது நீங்க டொமஸ்டிக் ஃப்ளைட்ல டிராவல் பண்றீங்க. செக் இன் லக்கேஜ் எதுவும் இல்லாத பட்சத்தில, நீங்க வந்து ஏர்போர்ட் உள்ள போனதுக்கப்புறம் செக் இன் கவுண்டருக்கு ரிப்போர்ட் பண்ண தேவையில்ல. டைரக்ட்டா நீங்க அந்த போர்டிங் பாஸ் எடுத்துக்கிட்டு, செக்யூரிட்டி செக் கிளியர் பண்ணிட்டு, போர்டிங் கேட் வந்து நீங்க போயிடலாம். அடுத்தது உங்களுடைய ஃப்ளைட் ஜர்னி வந்து அதிகமான நேரத்திலருந்து கம்மியான நேரங்களா உங்களுக்கு குறையும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் ஃப்ளைட்ல வந்து செக் இன் கவுண்டர் வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க வெப் செக் இன் பண்ணதுனால 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ரிப்போர்ட் பண்ண அவசியம் இல்ல. ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்க ஏர்போர்ட் போனாலே உங்களோட ஃப்ளைட் வந்து நீங்க புடிச்சிட முடியும். இதெல்லாம் தான் நீங்க வெப் செக் இன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அட்வான்டேஜ். இப்ப வந்து ஏர் ஏசியாவுடைய வெப் செக் இன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வெப் செக் இன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ளைட் டிபார்ச்சருக்கு 48 மணி நேரத்திலிருந்து வெப் செக் இன் நீங்க பண்ணலாம். அதேபோல ஃப்ளைட்டுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து வெப் செக் இன் வந்து குளோஸ் ஆயிடும். இன் பிட்வீன் டைம்ல வந்து நீங்க வெப் செக் இன் பண்ணிக்கலாம். நீங்க வெப் செக் இன் பண்ண உங்களுடைய மொபைல்லயோ இல்ல லேப்டாப்லயோ கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு, ஏர் ஏசியா வெப் செக் இன் அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் உங்களுக்கு கிடைக்கும். அத நீங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பிஎன்ஆர் நம்பர் அப்படி இல்ல புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து நீங்க டைப் பண்ணணும். பிஎன்ஆர் நம்பர் எப்படி எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடுக்கப்பட்ட டிக்கெட் காப்பில 6 டிஜிட்ல நியூமெரிக்கும், ஆல்ஃபாபெட்டும் கலந்திருக்கும். அதுதான் வந்து உங்களுடைய பிஎன்ஆர் நம்பர் சொல்லுவாங்க. அத வந்து நீங்க காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 2வது ஆப்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் வந்து என்டர் பண்ணணும். இது உங்களோட டிக்கெட் காப்பில இருக்கும். டிக்கெட் காப்பில காப்பி பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கீழ வந்து ஸ்டார்ட் செக் இன் அப்படின்னு குடுங்க. ஸ்டார்ட் செக் இன் குடுத்தீங்கன்னா, அந்த பேஜ்க்கு கீழ உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். செக் இன் அப்படின்னு இருக்கும். பர்ச்சேஸ் ஆட் ஆன் அப்படின்னு இருக்கும். அதில செக் இன் ஆப்ஷன் குடுங்க. செக் இன் ஆப்ஷன் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜ்ல பேசஞ்சர் எங்கேருந்து எங்க போறாரு, பேசஞ்சரோட நேம் இருக்கும், இமெயில் ஐடி இருக்கும். இந்த பேசஞ்சர் நேமுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும். அத நீங்க கிளிக் குடுத்தீங்கன்னா, அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது பாஸ்போர்ட் நம்பர், எக்ஸ்பைரி டேட், கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ட், எமர்ஜென்சி நம்பர் இது போய் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த வெப் செக் இன் வந்து இன்டர்நேஷனல் பேசஞ்சர்ன்றதுனால பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க வந்து டொமஸ்டிக் பேசஞ்சர் வந்து நீங்க செக் இன் பண்ணீங்கன்னா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு இருக்காது. கீழ வந்து ஐ அக்ரீன்னு இருக்கும். அத கிளிக் குடுத்துட்டு கன்டின்யூ குடுங்க. கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜ்ல மேல பார்த்தீங்கன்னா, உங்க நேமுக்கு நேர்க்கா +1 அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எத்தன லக்கேஜ் வந்து நீங்க கொண்டு போறீங்களோ, அது வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷன் தான், கம்பல்சரி கிடையாது. நீங்க 1 கூட டிஃபால்ட்டா இருக்கலாம், பிரச்சனை இல்ல. அடுத்தது கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, நீங்க செக் இன் லக்கேஜ்ல என்ன பொருள் கொண்டு போணும், கொண்டு போகக்கூடாது அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கு. அத வந்து நீங்க ஒரு தடவ கோ த்ரூ பண்ணிட்டு, எஸ் ஐ அக்ரீ அப்படின்னு குடுங்க. அப்படி குடுத்தீங்கன்னா, அடுத்த பேஜ் போகும். அதாவது நீங்க வெப் செக் இன் வந்து முடிச்சுட்டீங்க. இந்த பேஜ்ல வந்து உங்களுடைய போர்டிங் கார்ட வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க வெப் செக் இன் பண்ணோனே உங்களுக்கான சீட்ட வந்து ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே வந்து அலாட் பண்ணிடும். இதில பார்த்தீங்கன்னா 11 ஆல்ஃபா வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா வந்திருக்கு. அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த போர்டிங் பாஸ வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட மொபைல்ல வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நீங்க ஏர்போர்ட் போகும்போது இந்த டாக்குமெண்ட்டும் பிளஸ் பாஸ்போர்ட், அதாவது நீங்க இன்டர்நேஷனல் பேசஞ்சரா இருந்தா பாஸ்போர்ட்டும், டொமஸ்டிக் பேசஞ்சரா இருந்தா ஏதாவது கவர்ன்மெண்ட் இஷ்யூ பண்ண ஐடி ப்ரூஃப் நீங்க குடுத்தீங்கன்னா, உங்கள வந்து ஏர்போர்ட் உள்ள போகறதுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த வெப் செக் இன் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க குரூப் பேசஞ்சரா இருக்கீங்கன்னா, நீங்க வந்து அமௌண்ட் காசு குடுத்து சீட்ட வந்து பிளாக் பண்ணாதீங்க. ஏன்னா, சிஸ்டமே வந்து ஆட்டோமேட்டிக்கா குரூப் பேசஞ்சருக்கு ஒண்ணா தான் வந்து சீட் வந்து அலாட் பண்ணும். அடுத்தது உங்களுக்கு விண்டோ சீட் வேணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெப் செக் இன் பண்ணிடுங்க. சிஸ்டம் வந்து ஒரு சீட்டு வரும். அதில வந்து விண்டோ சீட் இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. சப்போஸ் விண்டோ சீட் இல்லன்னா, உங்களுக்கு தேவையான சீட்ட வந்து நீங்க அமௌண்ட் குடுத்து வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். உதாரணமா இந்த வீடியோல வந்து நான் சேஞ்ச் சீட் குடுக்குறேன். சேஞ்ச் சீட் குடுத்தீங்கன்னா, அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த சீட்ட வந்து நீங்களா வந்து சூஸ் பண்ணாலே, எல்லா சீட்டுக்குமே வந்து சார்ஜபிளா தான் இருக்கு. அதனால நீங்களா வந்து சீட்ட வந்து சூஸ் பண்ணீங்கன்னா, அமௌண்ட் பே பண்ணி நீங்க சீட்ல வந்து டிராவல் பண்ற மாரி இருக்கும். சப்போஸ் நீங்க வெப் செக் இன் பண்ணி ஆட்டோ அசைன் நீங்க குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான சீட் வந்து சிஸ்டமே அலாட் பண்ணும். அது வந்து சரியில்லன்னா, நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்டர்நேஷனல் பேசஞ்சர் வந்து வெப் செக் இன் பண்ணாங்கன்னா, அவங்க வந்து கவுண்டருக்கு போகணுமா, போகக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அவங்க கவுண்டருக்கு போகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அவங்களோட பாஸ்போர்ட்டும், விசாவும் செக் பண்ணதுக்கப்புறம், மேனுவலா வந்து உங்களுக்கு போர்டிங் கார்டு குடுப்பாங்க. அத வச்சு தான் நீங்க வந்து டிராவல் பண்ண முடியும். அப்புறம் எதுக்கு வந்து இன்டர்நேஷனல் பேசஞ்சர் வெப் செக் இன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெப் செக் இன் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து ஃப்ரீயா வந்து சீட்ட சூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அடுத்தது ஏர்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, வெப் செக் இன் பண்ணவங்களுக்காக தனியா வந்து செக் இன் கவுண்டர் இருக்கும். அந்த செக் இன் கவுண்டர்ல ரஷ் கம்மியா தான் இருக்கும். அதனால நீங்க சீக்கிரமா வந்து லைன்ல நிக்காம உங்களுடைய ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ல வந்து 1 ஹவருக்கு முன்னாடி வந்து கவுண்டர் குளோஸ் பண்ணுவாங்க. நீங்க வந்து 1 ஹவருக்கு முன்னாடி வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணாலும், ஆட்டோமேட்டிக்கா உங்கள வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. உங்கள டினை பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு அட்வான்டேஜா பார்க்கப்படுது. நான் குடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன்.
உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஏர் ஏஷியா ஃப்ளைட்ல தான் ட்ராவல் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்கள ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.